திமுக அதிமுக அப்படிங்கிறது ஜென்ம விரோதிகள் அரசியல்ல. அப்படி ஒன்று சேர்ந்தாதான் டிவிகே விஜய சிஎம் ஆக விடாம தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது இதுக்கு உண்டான பின்னணி என்ன காரணம்? திமுக அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்புங்கிற அந்த நியூஸ் ஏன் வரணும்? ஏன் அதை சுற்றி டிபேட்ஸ் வரணும்? திராவிட கழகங்கள் திராவிட கட்சிகள்ங்கிறது திரும்ப தலையெடுக்க முடியாத அளவுக்கு வந்துருமோ சிச்சுவேஷன்? டிவிகே ரைஸ் ஆக ஆக என்ன ஆக போகுது? திராவிடியன் ஐடியாலஜி வீக் ஆக போகுது. சித்தாந்தம் அப்படிங்கிறது செத்து போகாது. சித்தாந்தம்ங்கிறது உயிரோட தான் இருக்கும். ஆனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஏதாவது ஒரு ஸ்டேட்ல பவர்ல இருக்கிறாங்களா? இன்னைக்கு கடந்த 50 வருஷத்துல இல்லாத ஒரு விஷயம் இப்ப நடக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா சிந்தனை. மே 4 தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து தமிழ்நாடு அரசியல் களம் அப்படிங்கிறது சினிமாவையும் தாண்டி பயங்கர பரபரப்பாக இருக்குது. பயங்கர ட்விஸ்ட்டு, டேர்னு, சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு அரசியல் களமாக தான் இன்னைய வரைக்கும் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் போயிட்டுருக்குது. நிறைய எலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், ஓட்டு போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வருஷம் 2026 தமிழ்நாடு எலெக்ஷனில் தான் எலெக்ஷனுங்கிறது பொதுவாக டென்ஷனாக இருக்கும். எலெக்ஷன் டேயே பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் பிடிச்ச டேயாக இருக்கும். ஆனால் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு செலிப்ரேஷனாக மாறினது இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன். மிகப்பெரிய காரணம் டிவிகே விஜய், மிகப்பெரிய காரணம். ஆக்சுவலாக விசில் புரட்சி அப்படிங்கிறது சாதாரண அரசியல் புரட்சியும் தாண்டி இது ஒரு பெரிய யுக புரட்சி மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் பயங்கரமாக விசிலை ஊதி தள்ளிட்டாங்க. எம்ஜிஆருக்கு கிடைக்காத ஒரு வெற்றி விஜய்க்கு கிடைச்சிருக்குது. ஃபஸ்ட் எலெக்ஷனில் 1977 எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு டைம் எம்ஜிஆர் ஏடிஎம்கேயோட ஃபஸ்ட்டு எலெக்ஷன் பொது தேர்தல் 1977 அதில் 30.37% ஓட்டு வாங்கி எம்ஜிஆர் சிஎம் ஆகிறாரு. 130 சீட்டை வின் பண்ணுறாரு. 35% விஜய் வாங்கியிருக்கிறாரு. 108 சீட்டை வின் பண்ணியிருக்கிறாரு. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது. அதெல்லாம் ரைட்டு, மிகப்பெரிய வெற்றி டிவிகேக்கு, விஜய்க்கு. விஜய் அலை எல்லாமே ஒரு 2 நாள் அதை பற்றியே மீடியா பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பயங்கர சர்ப்ரைஸு, ஷாக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்ந்து விஜயை சிஎம் ஆக விடாமல் தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ். ஆக்சுவலாக 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ என்னோடய ஃப்ரெண்டு எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு வேடிக்கையாக, ஒரு காமெடியாக ஒரு மெசேஜை போட்டு விட்டான். என்ன போட்டு விட்டான்? டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேரும் சேர்ந்தால் தேவையான மெஜாரிட்டி வந்துருச்சு, இவங்க 2 பேரும் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படிங்கும்போது நாங்கள் எல்லோரும் சிரித்தோம். எது காமெடியாக நாங்கள் பேசிக்கிட்டோமோ அது சீரியஸ் மேட்டர் ஆயிடுச்சு. 2-3 நாளைக்கு முன்னால் இருந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க, இபிஎஸ் சிஎம் ஆக போகிறாரு, வெளியிலேருந்து சப்போர்ட்டு டிஎம்கே கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கர அதிர்ச்சியான, பயங்கர ஆச்சரியமான நியூஸ் மீடியாவில் பேசப்பட்டுச்சு. அது உண்மையாகிற மாதிரியே அடுத்தடுத்த நகர்வுகள் இருந்துச்சு. ஒரு சில பேர் சொன்னாங்க ஆக்சுவலாக கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க, 50-50% பவர் ஷேரிங்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் 2.5 வருஷம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு, 2.5 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட்னாங்க. ரொம்ப சீரியஸாக எது காமெடியாக பேசப்பட்டுச்சோ அது ரொம்ப சீரியஸான டிஸ்கஷனாக ஆகும்போது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன காரணம்? கடந்த 50 வருஷமாக திமுக அதிமுக அப்படிங்கிறது ஜென்ம விரோதிகள் அரசியலில். திமுகவை ஆட்சியை விட்டு தூக்குறது தான் அதிமுகவோட வாழ்நாள் லட்சியமாக இருந்துச்சு. அதிமுகவை ஆட்சியிலிருந்து நீக்கிறது தான் திமுகவோட வாழ்நாள் லட்சியமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ 2 நாளைக்கு முன்னால் 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க. அப்படி ஒன்று சேர்ந்தால் தான் டிவிகே விஜய சிஎம் ஆக விடாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது இதுக்கு உண்டான பின்னணி என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி
ஒரு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய திமுக அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்புங்கிற அந்த நியூஸ் ஏன் வரணும்? ஏன் அதை சுற்றி டிபேட்ஸ் வரணும்? ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். இப்போ விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்த 5 வருஷம் என்ன ஆகும்? டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களோட அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிரும். திராவிட கொள்கைகளுக்கு, திராவிட சித்தாந்தத்துக்கே ஒரு முடிவாக வந்துருமோ? திராவிட கழகங்கள் வந்து திராவிட கட்சிகள்ங்கிறது திரும்ப தலையெடுக்க முடியாத அளவுக்கு வந்துருமோ சிச்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு பயம். 19ஆம் நூற்றாண்டு 20வது நூற்றாண்டில் ஒரு கோட்பாடாக ஒன்று வந்து தெரியப்பட்டுச்சு. அந்த கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தாந்தங்களின் முடிவு, எண்ட் ஆஃப் ஐடியாலஜி. ஐடியாலஜி சித்தாந்தம் ரீதியான ஒரு முன்னெடுப்புகளுக்கு பெரிய வலு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது அந்த கோட்பாடு. எண்ட் ஆஃப் ஐடியாலஜி. ஐடியாலஜின்னு சொல்கிறாங்க. இந்த ஐடியாலஜினா அதுக்கு தமிழில் சித்தாந்தம்னு சொல்கிறாங்க. ஐடியாலஜினா என்னென்னா வேர்ல்டு வியூ அப்படிங்கிறது தான் ஐடியாலஜி. அது மாறவே மாறாது. ரொம்ப நிரந்தரமான அந்த அனுமானங்கள், நிரந்தரமான உலக பார்வை, இதுதான் ஐடியாலஜி. கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தாந்தத்துக்கும் கொள்கைக்கும் என்ன வித்தியாசம்? சித்தாந்தத்துக்கும் கொள்கைக்கும் என்ன வித்தியாசம்னா, சித்தாந்தம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அதுதான் அடிப்படை, அதுதான் ஆதாரம். கொள்கை அப்படிங்கிறது செயல் திட்டம். ஃபார் எக்ஸாம்பிள், சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது சித்தாந்தம். அது மாறவே மாறாது. சமூக நீதிங்கிறது பெர்மனண்ட்டாக இருக்கும். ஆனால் பாலிசி, அதாவது கொள்கை அப்படின்னா என்ன? சமூக நீதி தான் சித்தாந்தம்னா, கொள்கைங்கிறது இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் பாலிசி. இந்த பாலிசி அப்படிங்கிறது செயல் திட்டம், சித்தாந்தம்ங்கிறது ஒரு அடிப்படையான தத்துவம். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு உடன்பாடு ஏற்பட்டுச்சு. அந்த உடன்பாடுக்கு பேர் தான் வெல்ஃபேர் ஸ்டேட். கவர்மெண்ட் வந்து உங்களை வந்து ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். ரெண்டு வர்க்க போர் அப்படிங்கிறது வர்க்க போர்லாம் நடக்காது. முதலாளிகளும் தொழிலாளர்களுக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு அங்கமாக கவர்மெண்ட் இருக்கும். ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணும். முதலாளிகள் வந்து தொழிலாளர்களை ஒடுக்காமல் பார்த்துக்கிடும். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு உண்டான உரிமைகளை பெற்றுத்தரும். முதலாளிகளுக்கு சில வசதிகளை பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட். அப்போ அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்டு அந்த மேலை நாடுகளில் 20வது நூற்றாண்டு வரும்போது என்ன ஆகுது? இந்த சித்தாந்தங்களோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்குது. இந்த சித்தாந்தங்களோட அந்த வீரியம்ங்கிறது நீர்த்து போக ஆரம்பிக்குது. அப்படிங்கிறது தான் அந்த கோட்பாடு, அந்த எண்ட் ஆஃப் ஐடியாலஜின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தங்களின் முடிவு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. அது ஒரு புத்தகமாக கூட வந்துச்சு. டேனியல் பெல் அப்படிங்கிறவர் 1960 இந்த புத்தகமாக எழுதினார். மிகப்பெரிய ஒரு பிரபலமான புத்தகம் இது. சரி, இதுக்கும் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றா வந்துடலாமா அப்படிங்கிற டாக்ஸ் வந்ததுக்கு என்ன காரணம்? ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான இந்த திராவிட சித்தாந்தத்தோட குழந்தைகள் தான் அந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும். ஆக்சுவலாக இந்த திராவிடியன் ஐடியாலஜிலேருந்து, அந்த கருவிலேருந்து வந்த குழந்தை தான் டிஎம்கே. இப்போ டிஎம்கேலேருந்து தனியாக பிரிஞ்சு போன ஒரு தம்பியோ அண்ணனோ தான் ஏடிஎம்கே. ஓகேயா? ஸோ இந்த டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிறது ஒரே தாய் வயிற்றிலிருந்து வந்த ரெண்டு குழந்தைங்க தான். அந்த தாய் அப்படிங்கிறது தான் இந்த திராவிடியன் ஐடியாலஜி. இப்போ இந்த திராவிடியன் ஐடியாலஜிங்கிறது கிட்டத்தட்ட டிஎம்கே வந்ததுலேருந்து அல்லது அதுக்கு முன்னால் பெரியார் காலத்திலருந்தே இந்த திராவிடியன் ஐடியாலஜிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதுதான் வந்து டிஎம்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பிரிஞ்சு வந்துச்சு. இதெல்லாம் சரித்திரம். ஓகேயா? இப்போது ஒரு 50லேருந்து 60 வருஷமாக இந்த திராவிடியன் ஐடியாலஜி அப்படிங்கிறது ரெலவெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் 50 வருஷத்துக்கு கழிச்சு, எஸ்பெஷலி தமிழ்நாடுலலாம் பார்த்திங்கன்னா, இந்த திராவிடியன் ஐடியாலஜி அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய திராவிடியன் ஐடியாலஜி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக
மாற ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம். யோசிச்சு பார்க்குறேன். தமிழ்நாடுங்கிறது ஒரு பயங்கர டெவலப்டு ஸ்டேட்டுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தமிழ்நாடு எவ்வளவு டெவலப்பான ஸ்டேட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். பீகார்லேருந்து வந்தவருக்கு தான் தெரியும் தமிழ்நாடுங்கிறது சொர்க்கபுரி அப்படிங்கிறது. அப்போ இங்கே பயங்கர டெவலப்மெண்ட் வந்துருச்சு. பொருளாதார ஏற்றம்ங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு. இன்றைக்கி வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதும் இந்த திராவிடியன் மூமெண்ட்னால மிகப்பெரிய வளர்ச்சி வந்துச்சு. மிகப்பெரிய வளர்ச்சி. திராவிடியன் மூமெண்ட் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு இவ்வளோ பெரிய சமூக நீதியை காக்கக்கூடிய ஸ்டேட்டாக வந்திருக்காது. ஆனால் சமூக நீதி அப்படிங்கிறது, சமூக அநீதிங்கிறது இங்கே மிகப்பெரிய அளவில் 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த மாதிரி நடக்குதான்னா அப்படிலாம் இல்லை. ஏன்னா பொருளாதார ஏற்றம், ரிசர்வேஷன் பாலிசி, இடஒதுக்கீடுனால நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிறாங்க. அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு போகிறாங்க, பொருளாதாரத்தில் பெரிய நிலைக்கு வர்றாங்க, சமூகத்தில் மிகப்பெரிய நிலைக்கு வர்றாங்க, பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஆகிறாங்க, சமுதாயத்தில் கீழே இருக்கக்கூடிய மக்கள் மேலே வர்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாநிலத்தில், ஒரு இடத்துல இந்த மாதிரி சித்தாந்தங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்கும். இது வரைக்கும் பெருசாக அது வீக் ஆகாமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் ஒன்று ஏடிஎம்கே வருவாங்க, இல்லை டிஎம்கே வருவாங்க. இவங்க 2 பேரும் அந்த சித்தாந்தத்தை காப்பாற்றி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போது இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் வந்து பொலிட்டிக்கலாக வீக் ஆகும்போது டிவிகே புது கட்சி வருது. புது கட்சி ஆட்சிக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த புது கட்சி எப்படி ஆட்சிக்கு வந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது வந்து நிறைய இளைஞர்களோட ஆதரவுனால ஆட்சிக்கு வந்திருக்குது. இந்த திராவிடியன் ஐடியாலஜி அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே டைல்யூட் ஆக ஆரம்பிக்கும். டிவிகே ரைஸ் ஆக ஆக என்ன ஆக போகுது, திராவிடியன் ஐடியாலஜி வீக்காக போகுது. இன்னும் 2029 எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எம்பி எலெக்ஷனில் காங்கிரஸ் ஃபஸ்ட்டு டு ஆஃபர் சப்போர்ட், அப்படி தானே? 108 தான் டிவிகேக்கு இருக்குது, சப்போர்ட் வேணும்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களோட போய் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் காங்கிரஸ் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன்னா காங்கிரஸ் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஆஹா டிஎம்கேயோட நாம் லோக்சபா எலெக்ஷனில் நின்னோம் 2029னா கம்ப்ளீட்டாக நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற பாலிசியில் போய் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த சட்டசபையில் மட்டுமல்ல பாராளுமன்ற தேர்தலில் கூட டிவிகே காங்கிரஸ் கூட்டணி தொடரும் அப்படின்ட்டாங்க. பாராளுமன்ற தேர்தல் 2029 தான் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த 2 வருஷம் 3 வருஷம் விஜயோட அந்த கரிஸ்மா, அந்த வேவ்ங்கிறது பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக டிவிகே தான் எம்பி எலெக்ஷனையும் ஜெயிக்க போகிறாங்க. ஸோ டிவிகேயோட நம்ம அலையன்ஸ் வச்சுக்கிட்டோன்னா நம்ம நிறையா சீட்டு, எம்பி சீட்டை நம்ம ஜெயிச்சிடலாம். காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு அது ஈஸியாக நமக்கு வழிவகை செய்யும் அப்படிங்கிற கேல்குலேஷனை போட்டு டக்குன்னு இந்த பக்கம் ஓடிட்டாங்க. காங்கிரஸ் வந்து டிவிகே பக்கம் ஓடிட்டாங்க. அப்போது என்ன ஆகுது, டிஎம்கே ஏடிஎம்கேக்கு சர்வைவல் கொஷின் ஆகுது. ஏன்னா அந்த டிஎம்கே ஏடிஎம்கேவோட அந்த அஸ்திவாரமான அந்த திராவிடியன் ஐடியாலஜிக்கே ஒரு பெரிய ஒரு சவால் இப்போ டிவிகே கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த எண்ட் ஆஃப் ஐடியாலஜி அதுதான் வந்து என்னை பொறுத்த மட்டும் அந்த எண்ட் ஆஃப் ஐடியாலஜிக்கு உண்டான வாய்ப்பு வந்து கொஞ்சம் பிரகாசமாக தான் இருக்குது. சித்தாந்தங்களின் முடிவுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி நினச்சி பாருங்களேன், திடீர்னு ஒரு கொரோனா வைரஸ் வந்துருச்சு, ஒரு எபிடெமிக் டிசீஸ் வந்துருச்சு. இந்த டிசீஸ் வந்துருச்சு, இதுக்கு தீர்வு எங்கேருந்து வருது? டெக்னாலஜிலேருந்து வருதுங்க. சித்தாந்தத்திலேருந்து ஐடியாலஜிலேருந்து வரல, டெக்னாலஜிலேருந்து வருது இன்றைக்கி தீர்வு. அதனால் இன்றைக்கி டெக்னாலஜி அட்மினிஸ்ட்ரேஷன் அதுதான் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுதோ தவிர சித்தாந்தத்துக்கு ரோல் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே கம்மியாகிட்டே தான் போகுது. என்னோட பார்வையில் நான் சொல்கிறேங்க. நான் சில விஷயங்களை நான் வந்து ஆராய்ஞ்சு பார்க்கும்போது எனக்கு இது தோணுது. சித்தாந்தங்கள் அப்படிங்கிறது அது செத்து போகுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க.
சித்தாந்தம் அப்படிங்கிறது உயிரோடு தான் இருக்கும். சித்தாந்தம் அப்படிங்கிறது செத்து போகாது. சித்தாந்தம்ங்கிறது உயிரோடு தான் இருக்கும். ஆனால் அரசியல் மோதல்கள் அப்படிங்கிறது அது வெளிப்படும் விதம்ங்கிறது மாறிடுங்க. நினச்சி பாருங்கள், ஸ்ட்ரீட்டில் 2 டிஎம்கேக்காரங்க ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிறது முன்னால் நடக்கும். ஆனால் இப்போ ஸ்ட்ரீட் ஃபைட்லாம் கிடையாதுங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபைட் நடக்கும், யூடியூப்பில் ஃபைட் நடக்கும். அப்போ ஆன்லைன் போர் தான் நடக்குதோ தவிர ஆஃப்லைனில் சண்டெல்லாம் பெருசாக நடக்காது. அப்போ எல்லா இயக்கங்களும் பேர் இயக்கங்களும் ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்கும். அந்த சவால் என்ன தெரியுமா? நீங்கள் ரெலவெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் புதுசாக பிரச்சனை வரும், அந்த புதுசான பிரச்சனைக்கு புதுசான தீர்வுகளை கொடுக்கணும். புதிய கோணங்களில் நீங்கள் சிந்திக்கணும். நீங்கள் ஒரு இன்றியமையாத ஒரு இடத்த நீங்கள் பெறணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இருப்பீங்க. ஒரு இயக்கம்ங்கிறது இருக்கும். இல்லைன்னா அந்த இயக்கம் காணாமல் போயிடும். காங்கிரஸ் தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி இந்த சித்தாந்தம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குமானா டவுட்டு தான் நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் பவரில் இருக்கிறாங்களா? இன்னைக்கு கடந்த 50 வருஷத்தில் இல்லாத ஒரு விஷயம் இப்போ நடக்குது. எந்த ஒரு ஸ்டேட்லேயும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லை, ரூலில் இல்லை, ஆட்சியில் இல்லை. கேரளாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருந்துச்சு, இப்போ கேரளாவில் இல்லை, காங்கிரஸ் வந்துருச்சு. அப்போது சித்தாந்தம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்யூனிச சித்தாந்தம்ங்கிறது அவ்வளோ வீரியமான, அவ்வளோ உணர்ச்சிகரமான ஒரு சித்தாந்தம். வர்க்க போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆணிவேராக இருக்கக்கூடிய சித்தாந்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இருக்குதா? அல்டிமேட்டாக இன்னைக்கு 4 எம்எல்ஏ கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலேருந்து, சிபிஐலேருந்து 2, சிபிஐ எம்லேருந்து 2 பேர் போய் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோன்ட்டாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு 4 எம்எல்ஏ தான் இருக்காங்க. இந்த 2 பேரும் சேர்த்து, 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் சேர்த்து 4 எம்எல்ஏ தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்போது இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு ஏற்பட்ட அந்த நிலைமை தான் நமக்கும் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் இந்த திராவிடியன் பார்ட்டிஸ்க்கு, டிஎம்கே ஏடிஎம்கேக்கு வந்துருச்சு. அதன் காரணமாக தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம கனவுல கூட நினைக்காத ஒரு காம்பினேஷனை யோசிக்கிறாங்க. இப்போ 2031 எலெக்ஷனை பற்றி யோசிப்போம். 2029 கண்டிப்பாக எம்பி எலெக்ஷனில் விஜய் அடித்து நொறுக்கி வருவார். இப்போ வந்த மாதிரி 2031 எலெக்ஷனில் என்ன நடக்கும்? இந்த ஒரு எண்டில் விஜய் நிற்பார், டிவிகே நிற்கும். சரி, டிவிகேக்கு எதிரான ஓட்டுக்களை வாங்குறதுக்கு எந்த கட்சி வரும்? டிவிகேக்கு எதிரான ஓட்டுகளை வாங்குறதுக்கு திராவிட கட்சிகள் மறுபடியும் வரணும். டிஎம்கே வரணும், ஏடிஎம்கே வரணும். அப்போ ஒரு கட்சி டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகேக்கு எதிராக வரணும் அப்படின்னா ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படிங்கிறது அவங்களோட அவங்களோட அணுகுமுறையை மாற்றணும். புதிய சவால்கள் வரும், புதிய கோணங்களை சிந்திக்கணும், ரெலவெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் ஏடிஎம்கே, டிஎம்கே டிவிகே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி 2031 நிற்பாங்க. விஜய் ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அவரோட கரிஸ்மா, அவரோட அந்த சினிமா புகழ்ங்கிறது அந்த மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுத்துச்சு, ஒரு அப்பியரன்ஸை கொடுத்துச்சு, அந்த ஒரு வசீகரத்தை கொடுத்துச்சு. அதனால தான் டிவிகே ஆரம்பித்த 2வது வருஷத்தில் இவ்வளோ பெரிய வெற்றியை வாரி குவிச்சிட்டாங்க. இப்போ 2031 எலெக்ஷன், அதில் நாம் ரெலவெண்ட்டாக இருப்போமா அப்படிங்கிறது தான் ஏடிஎம்கே, டிஎம்கேயோட பயம். அந்த பயத்தின் காரணமாக தான் நாம் கனவுல கூட நினைக்காத ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறது நியூஸில் வந்துச்சு. அதை சுற்றி நிறையா விவாதங்கள் நடந்துச்சு. மீண்டு திராவிட கட்சிகள் மீண்டு வரப்போகிறாங்களா, அல்லது சோர்ந்து துவண்டு மறுபடியும் ஒரே ஒரு ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரப்போகுது, மீண்டும் அந்த கட்சி தான் ஆட்சி புரிய போகுது அப்படிங்கிற நிலைமை வருதா? அப்படி நிலைமை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா எப்போவுமே நேச்சர் அப்ஹார்ஸ் வேக்கும்பாங்க. எந்த ஒரு இயற்கையை ஒரு வேக்குமை விடாது. ஒரு வேக்குமை இருந்துச்சுன்னா அந்த வேக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். இந்த வேக்குமை ஃபில் பண்ணவர் விஜய். இப்போ ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய தலைமைக்கு கீழே இயங்குச்சு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்களோட தலைமைக்கு கீழே இயங்குச்சு. புரட்சி தலைவி இல்லை.
டிஎம்கே ஒரு பெரிய ஆளுமைக்கு கீழே இயங்குச்சு. கலைஞர், கருணாநிதி அவரும் இல்லை. அப்போ என்னாச்சு? ஒரு வேக்கூம் வந்துச்சு. அந்த வேக்கூமை என்ன ஆகுது? அந்த வேக்கூமை ஆட்டோமேட்டிக்காக யாராவது ஒருத்தர் ஃபில் பண்ணணும். அந்த ஒருத்தர் தான் யாராக மாறிட்டார்? விஜயாக மாறிட்டார். இப்போது 2031லேயும் சரி 2029லேயும் சரி திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய சவாலே அவங்க எப்படி மீண்டு வர்றாங்க, எப்படி புதிய புதிய சவால்களை அவங்க சந்திக்கிறாங்க, புதிய புதிய மக்களோட புதிய புதிய சவால்களுக்கு எப்படி ரெலவெண்ட்டான தீர்வை கொடுக்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அரசியல் அப்படிங்கிறது பயங்கர விறுவிறுப்பாக இருக்குது. ஒரு சினிமா மாதிரி பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்னோட போயிட்டுருக்குது. பார்ப்போம் எப்படி போகுது தமிழ்நாடு, குறிப்பாக அரசியல் எப்படி போகுதுங்கிறத கூர்ந்து கவனிப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.